ஆடட் என்னென்ன டூல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது சார்? சார் டெய்லி பேசிஸில் ஊருப்பட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் சொல்கிறேன்னா வீடியோ லைவ் வரத்துக்குள்ளே இது வந்து நிறைய மாறிடும். நிறைய டூல்ஸ் வருது, நிறைய டூல்ஸ் போகுது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வேலியில் அமெரிக்காவில் அங்கே தான் இந்த டூல்ஸ்லாம் நிறைய நடக்குது. ஸோ தே சே 95% ஆஃப் த ஏஐ கம்பெனிஸ் ஃபைல் வித்தின் 3 monthsன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்கிற டூல்ஸ் வந்து நாளைக்கு இருக்காது. பட் ஹேவிங் செட் தட் ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாப்புலராக இருக்குது. அப்புறம் ஜெமினி கூகுளோடது நல்லாயிருக்கு. க்ளவுட் அந்த சைனாவோட டூல் நல்லாயிருக்கு. மிட் ஜேர்னி இமேஜுக்கு நல்லாயிருக்கு. VO3 வீடியோக்கு நல்லாயிருக்கு. பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன்ஸ், பியூட்டிஃபுல் ஸ்லைட்ஸு இதெல்லாம் பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஈவன் நம்ம டே டு டேல யூஸ் பண்ணுற மைக்ரோசாஃப்ட் 360 அவங்க வந்து அவங்களோட எல்லா ப்ராடக்ட்லேயும் வந்து ஏஐ இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. கூகுளோட ஆஃபீஸ் அந்த கூகுளோட அந்த கூகுள் டாக்ஸு, கூகுள் ஸ்லைட்ஸு அவங்க யூஸ் பண்ணுற எல்லா அந்த இதுலேயுமே வந்து ஏஐ இன்டெகிரேட் ஆகிடுச்சு. ஸோ ஐ திங்க் வந்து நிறைய டூல்ஸ் வந்துட்டுருக்கு. நமக்கு எது ரெலவெண்ட்டோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ சதைக்கு நான் சொல்லணும்னா இந்த 7 டூல் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சார்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஏஐ இதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சார்? ஃபியூச்சர் வந்து ப்ரெடிக்டிவ் மார்க்கெட்டிங்னு போகும். ஓகே, ஸோ தட் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்சோ. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது தான், சார் நம்ம ChatGPT வந்துருச்சு, SEO ஃபீல்டெல்லாம் முடிஞ்சுதா, கூகுளில் தேட மாட்டாங்கன்னா நாங்கள் எதுக்கு, ChatGPT வந்துருச்சு, ஸோ கூகுளில் தேட மாட்டாங்கன்னா எப்படி ஆட் மட்டும் PPC மட்டும் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் மட்டும் எப்படி ஒர்க் ஆகும், சோஷியல் மீடியா மட்டும்தான் இருக்குமா, கூகுள் இருக்காதா, இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபியூச்சர் என்ன ஆகும்? இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோஷியல் மீடியாலே இஷ்டத்துக்கு கண்டென்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டென்ட் ஜென்ரேஷன் வந்து இப்போ ChatGPT வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து லிங்க்டின் போஸ்ட் பார்த்தா முழ நிலத்துக்கு போஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ இவங்க எல்லாருமே கேட்குறாங்க, அப்போ காப்பி ரைட்டர்ஸோட வேலை என்ன, SEOவோட வேலை என்ன, PPCக்கு வேலை இருக்குமா, கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு முதல்ல வேலை இருக்குமா? ஏன்னா என்னை பொறுத்தவரையும் வேலை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ChatGPT சோஃபா நான் சொன்ன அதனால சொன்னது ஏஐ இல்லை, இது வந்து ஏஐ அப்ளிகேஷன்ஸுக்கு ஒரு நியூரல் நெட்வொர்க் தான். இட் கேனாட் கிரியேட் ஆன் இட்ஸ் எனிதிங் ஆன் இட்ஸ் ஓன். அப்படி வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அலூசினேஷன் ஒரு வார்த்தை இருக்குது. அது கிரியேட் பண்ணுற மாதிரி நடிக்குமே தவிர அது கிரியேஷனாக இருக்காது. அது கிரியேஷன் கிடையாது. இட் இஸ் கால்ட் அலூசினேஷன்.